பார்க்குளத்தின் அருகே புல்தரையில் போடப்பட்ட மர ஆசனத்தில் பிரம்மராயர் அசைந்து உட்கார ஆசனம் சற்று மண்ணில் இறங்கி பதிந்தது. கருவூர் தேவர் பிரம்மராயரின் மேனி வளப்பம் பார்த்து பேசினார். துறவியான எனக்கே சோழ தேசத்தை விட்டு விலக முடியவில்லையே, சேனாதிபதியான நீர் எப்படி விலகி போக முடியும்? பிரம்மராயரே, அரசருக்கு சமைப்பது யார்? என்ன சமைக்கிறார்கள்? அவருக்கு சமைப்பதை யார் ருசி பார்க்கிறார்கள் என்றெல்லாம் சற்று நாம் வேவு பார்க்க வேண்டும். அடிக்கடி ஆட்களை மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும். பஞ்சவன் மாதேவிக்கு கவனம் போதாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். பஞ்சவன் மாதேவிக்கு பக்கத்தில் மிக சரியான ஒரு பெண்மணியை அனுப்ப வேண்டும். பஞ்சவன் மாதேவி அன்புள்ளவர், ஆனால் அவருடைய திறமை பற்றி வர வர எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அரசரை சுற்றி சுற்றி வருவதில் அரசருக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற இரண்டாவது வலயத்தை அவர் கவனிப்பதில்லை. அதை தன் சேடிகளிடம் ஒப்படைத்து விடுகிறார். அந்த சேடிகளுக்கு பொறுப்பு போதவில்லை. எனவே அவர்கள் பார்த்து கொடுப்பதை அரசர் உண்ணும்படியாக நேரிடுகிறது. அந்த இடத்தில் கூட விரல் நீட்டி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, யார் நடத்துகிறார்கள் என்று கேள்வி கேட்க ஆட்கள் வேண்டும். இது குறித்து உங்கள் எண்ணம் என்ன? நான் ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் எப்படி இளவரசர் ராஜேந்திரரை என்னால் சமாளிக்க முடியவில்லையோ அதே போல பஞ்சவன் மாதேவி சில சமயம் தூக்கி எறிவதையும் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. அரசருக்கு முன்பு என்னோடு இருந்த நெருக்கம் மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது. நானும் வயதின் தளர்வினால் சரி விட்டால் போதும் என்று விலகி நிற்கிறேனே தவிர விவேகமாய் முன்னின்று அதட்டி அந்த காரியத்தை செய்வதில் முனைப்பு காட்டுவது இல்லை. இந்த பதவியை வேறு யாருக்கேனும் கொடுத்து விடலாமா என்று நினைக்கிறேன். உள்ளுக்குள் இது பற்றி ஒரு ஆசை இருக்கிறது என்று பிரம்மராயர் சொல்ல எனக்கு தெரியும். உங்கள் ஆசை என்னவென்று எனக்கு நன்கு தெரியும். அருண்மொழியை பிரம்மராயராக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் இல்லையா? ஆமாம். ராஜராஜ சோழருக்கு மட்டுமல்ல, ராஜேந்திரருக்கு அருகிலும் அருண்மொழிதான் இருக்க வேண்டும். அருண்மொழியை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. ஏன், இது பரம்பரை சொத்தாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஆமாம். அரச பதவி எப்படி பரம்பரை சொத்தோ அதே போல சேனாதிபதி விஷயமும் பரம்பரை சொத்தாக இருந்தால் நல்லது. அது ஒரு பக்குவமான விஷயம் என்று கருதுகிறேன். இந்த சேனாதிபதி என்கிற பதவியின் சூட்சமத்தை ஒரு தகப்பன் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுப்பது போல மற்ற எவரும் சொல்லிக் கொடுத்து விட முடியாது. இது கற்றுக்கொண்டு வருவதல்ல, அனுபவத்தின் பால் ஏற்படுவது அல்ல. பிரம்மராயராக இருப்பதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பயிற்சியை ஒரு தகப்பன் தான் தன் மகனுக்கு தர முடியுமே தவிர வேறு எவ்விதமாகவும் ஒருவன் அதை அடைய முடியாது. அருண்மொழியை பிரம்மராயராக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே காந்தலூர் கடிகை சாலையில் யுத்த பயிற்சி பெற அனுப்பி வைத்தேன். அது தவிர உலகியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் அனுப்பினேன். இத்தனை நாள் அருண்மொழி இங்கிருக்கிறான் என்பதாலேயே அவன் இதற்கு தகுதியானவன் என்பதை நிரூபித்து விட்டான். அவன் தகுதியானவனாக இல்லையெனில் 3ஆம் நாள் நீங்கள் அவனை என்னிடம் திருப்பி அனுப்பியிருப்பீர்கள். அவன் அவ்வாறு வரவில்லை என்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. உங்கள் மனதில் அவன் இடம் பிடித்து விட்டான் என்பது தெரிந்தது. கருவூர் தேவரே, அதிகாரமும் செல்வமும் எங்களுக்கு பரம்பரையாக வர வேண்டும் என்பதற்காகவே நான் இதை செய்யவில்லை. சோழ தேசத்திற்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். என்னுடைய செல்வாக்கும் அதிகாரமும் என் குடும்ப சுகமும் மாமன்னர் ராஜராஜரால் எனக்கு கொடுக்கப்பட்டவை. அவர் கொடுத்ததற்கு நான் பதில் கொடுத்தேன், நிறையவில்லை, இன்னும் பாக்கி இருக்கிறது. அவர் என்னை உயர தூக்கி வைத்ததற்கு ஈடாக நான் எதுவும் செய்யவில்லை. எனவே என்னை கொடுத்தது போல என் மகனையும் கொடுத்தால்தான் அது நல்லது என்று நினைக்கிறேன். சோழ தேசத்தை கட்டி காட்பதற்கு, வாழ வைப்பதற்கு திறமையான ஒரு சேனாதிபதியை நான் தயார் செய்வதை விட மிக முக்கியமான பணி வேறு என்ன இருக்க முடியும்? அற்புதமாய் பேசுகிறீர் பிரம்மராயரே. அமன்குடி தேவதை உங்கள் நாக்கிலே இருக்கிறாள். அமன்குடிக்கு போய் வந்தீரா? இல்லை,
போக வேண்டும் என்ற தாபம் இருக்கிறது. உங்களை பார்த்துவிட்டு அமன்குடிக்கு போகலாம் என்று இருக்கிறேன். நானும் அருண்மொழியும் போன பௌர்ணமிக்கு அமன்குடி போய் வந்தோம். என்ன அழகு, என்ன அழகு! 8 கைகளும் செழித்த முகமும் சிங்கத்தின் மீது தூக்கி வைத்த காலும். அடே அப்பா, அந்த கம்பீரம் எப்படி பரவசப்படுத்துகிறது! அந்த இடத்தில் ஒரு சூடு பரவி உடம்பு முழுவதும் தாக்குகிறது. மறுபடி சொல்கிறேன், சாக்த உபாசத்தை, சக்தி வழிபாட்டை மிக மிக அழகாக, மிக மிக நேர்மையாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதனால்தான் அந்த தேவதை அங்கே குடியிருக்கிறாள். அந்த தேவதை அங்கு குடியிருப்பதால் தான் உங்கள் குலமும் உங்கள் செல்வாக்கும் உங்கள் வீரமும் கொடிகட்டி பறக்கின்றன. உங்களை அவள் கண்ணின் இமை போல காக்கிறார். உங்களுக்காக சோழ தேசத்தையும் காக்கிறார். மன்னரின் உடல்நிலை பற்றி எனக்கு எப்போது கவலை வந்ததோ அப்போதே இது வெறும் உடல்நிலை கோளாறு அல்ல, வேறு ஏதோ விஷயம் என்று உள்ளுணர்வு தட்டியது. தட்டும். உங்களை போன்ற சக்தி வழிபாட்டார்களுக்கு உள்ளுணர்வு அதிகம் பேசும். அது சரியாகவும் இருக்கும். நீங்கள் யோசித்தது சரி. மாமன்னர் ராஜராஜரை குறிவைத்து பல்வேறு விதமான தாக்குதல்கள் இருக்கின்றன. கொல்லிமலையிலிருந்து ஒரு கூட்டம் தவறான விஷயங்களை மன்னரை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது. மன்னனுக்கு துணையாக இருப்பவர்களை நோக்கியும் அனுப்பி கொண்டிருக்கிறது. என்னை நோக்கியும் வந்தது. கருவூர் தேவர் சொல்லி நிறுத்தினார். என்ன அது? பிரம்மராயர் கேட்டார். இரவு சொல்கிறேன், பகலை விட இரவு நேரத்தில் தவறான விஷயங்களின் உக்கிரம் அதிகமாக இருக்கும். தவறான விஷயங்கள் என்று எதை சொல்கிறீர்கள்? துர்தேவதைகளின் நடமாட்டத்தை சொல்கிறேன். கருவூர் தேவர் இருக்கும் இடத்தில் துர்தேவதைகள் இருக்குமா? ஏவுவார்கள், ஏவி பார்ப்பார்கள். அவர்களுக்கென்ன? ஏதாவது செய்து ராஜராஜரையும் ராஜேந்திரரையும் குப்புற கவிழ்க்க வேண்டும். சோழ தேசத்தில் மீன்கொடி பறக்க வேண்டும். இது நடக்குமா? நடக்க விடமாட்டேன். கருவூர் தேவர் ஓங்கி தொடையில் அடித்து கொண்டார். பல் கடித்தார். கருவூர் தேவர் கோபப்பட்டு நான் பார்த்ததில்லையே. இது மனிதர்கள் மீதுள்ள கோபம் அல்ல, மனிதர்களை கருவியாக்கி சில ஹடயோகிகள் செய்கிற அபத்தம். அரசரை கவிழ்க்க பேய் பிசாசங்களை நாடுகின்ற துர்க்குணம். யார் அந்த ஹடயோகி? பிரம்மராயர் ஆவலோடு கேட்டார். ரவிதாசனுடைய மகன். ரவிதாசன் மகனா? இன்னும் அவர்கள் அடங்கவில்லையா? பிரம்மராயர் கவலையோடு கேட்டார். பெருத்து விட்டார்கள். பெரிய கூட்டமாய் மறுபடியும் திரண்டு விட்டார்கள். கருவூர் தேவர் கவலையோடு சொன்னார். பிரம்மராயரின் மனது இப்போது ரவிதாசன் மகன் எப்படி இருப்பான் என்று தேடியது. அவர்கள் இருவரும் அமைதியாய் தரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அருகில் உள்ள குளத்து நீரிலிருந்து மெல்லிய தாய் கொப்புளங்கள் கிளம்பின. சேறு நிரம்பிய நீர்நிலையும் முள் நிறைந்த காடும் பாழடைந்த மண்டபமும் பராமரிக்கப்படாத கோயில் வளாகமும் இடுகாடும் சுடுகாடும் வெட்ட வெளியும் தீய சக்திகள் வந்து இறங்குவதற்கு வசதியான இடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. கருவூர் தேவரே, இத்தனை வயது வாழ்ந்து பல யுத்தங்களில் பங்கு பெற்று இந்த தேசத்தின் பல மூலை முடுக்குகளில் பயணம் செய்து இரவும் பகலும் மனிதர் தங்க முடியாத இடங்களில் தங்கி பல அனுபவங்களை நான் பெற்றிருந்தாலும் நீங்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறீர்களே பேய் பிசாசு என்று, அவைகளை நான் சந்தித்ததே இல்லை. இது அறிவுள்ளவர்களின் சூழ்ச்சி என்று எனக்கு தோன்றுகிறது. பாமரர்களை பயமுறுத்த தன் வழிக்கு கொண்டு வர தன்னை மற்றவர்களை விட அறிவாளி என்று காட்டிக்கொள்ள யாரோ இந்த பேய் கதைகளை விதம் விதமாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. காலம் காலமாக பரப்பப்பட்ட இந்த செய்தி கண் காது மூக்கு முளைத்து ஒரு உருவமாக நம்மிடையே நடமாடி கொண்டிருக்கிறது. அனுபவமின்மையாலும் அறிந்து கொள்ளும் ஆசையாலும் கேட்கிறேன். பேய்கள் உண்டா? பிரம்மராயர் கேட்டார். கருவூர் தேவர் பிரம்மராயரின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தார். பிரம்மராயர் பற்றி யோசித்தார். வாழ்வு தாண்டி இந்த பிரபஞ்சம் பற்றி மனிதன் அதிகம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதில் எல்லா மனிதர்களும் ஈடுபடாமல் சில மனிதர்கள் மட்டும், சில இனத்தார் மட்டும், குறிப்பாக இந்த கேள்வி விசாரணைகளில் ஈடுபட்டு
மெல்ல மெல்ல தெளிந்து கொண்டு வருகிறார்கள். மிக நல்ல தெளிவுக்கும் வந்துவிட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை அந்தணர்கள் என்று உலகத்தார் அழைக்கிறார்கள். ஆனால் இங்கு ஒரு அந்தணன் அந்த தெளிவு பற்றி எந்தவித ஞானமும் இல்லாமல் சத்திரியனை போல உலகத்தின் பல பக்கமும் நகர்ந்து வாள் உருவி போர் செய்துவிட்டு இப்பொழுது பேய் உண்டா என்று கேட்கிறான். ஒரு குலம் தன்னுடைய அடிப்படையான வேலையை விட்டு வேறு இடத்திற்கு திசை மாறி சக்தி வழிபாட்டை முழுமையாய் செய்யாது அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் இரண்டும் கெட்டானாக மாறிவிட்டது. மும்முடி சோழ பிரம்மராயர் மிகுந்த கெட்டிக்காரர், போர்க்களத்தில் பெரும் சாமர்த்தியம் காட்டியவர். இவரால் சோழ தேசத்திற்கு மிக பெருமை. ஆனாலும் பல்வேறு விஷயங்களில் இவர் சரியான முடிவெடுக்காது அந்த முடிவுகளால் சோழ தேசம் நஷ்டப்படும்படி செய்திருக்கிறார். காரியங்களை வேகமாக முடிப்பதற்கு தடை செய்திருக்கிறார். இன்னும் பொறுத்து பார்ப்போம் என்று சத்திரிய குணத்திற்கு எதிரான அந்தண குணத்தை போரில் பிரயோகம் செய்திருக்கிறார். அந்த தாமதத்தால் ஒரு உயிருக்கு 10 உயிராக இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பேராவல் இவருக்கு இருக்கிறது. அரசவை பெண்டிருக்கு அதிக முக்கியத்துவம் முதலில் கொடுத்தது பிரம்மராயர் தான். இதனால் அந்த வீட்டுக்குள்ளே அரசரின் அரண்மனைக்குள்ளே பல சிக்கல்கள் ஏற்பட்டன. குந்தவை தேவி சகலமும் அறிந்தவள் போல் நடப்பதும் நிற்பதும் பேசுவதுமாக இருக்கிறாள். அவள் அறிவுள்ள பெண்தான். ஆனால் ஒரு ஆணின் அனுபவம் ஒரு காலும் ஒரு பெண்ணுக்கு வராது. வாளெடுத்து போர் செய்து முகத்தில் வெட்டு வாங்கி வலியில் துடித்து முகத்தில் ரத்தம் வழிய ஆக்ரோஷத்துடன் குதிரை ஏறி போர்க்களத்திற்குள் புகுந்து தன்னை வெட்டியவனை தேடி துரத்தி துரத்தி வெட்டுகின்ற ஆக்ரோஷம் ஒரு பெண்ணுக்கு வராது. இது வராத வரையில் ஒரு பக்கத்து அனுபவம் இருட்டாகத்தான் இருக்கும். வாழ்க்கை வன்முறையானது. வாழ்க்கையின் எல்லா வளர்ச்சியும் வன்முறையை சார்ந்தது. உயிரினங்கள் பலதும் வன்முறையையே வாழ்க்கையின் அடிநாதமாக கொண்டிருக்கிற பொழுது இங்கே மென்மை பற்றி பேசுவது முட்டாள்தனம். பெண்களின் மென்மை பல இடங்களில் உதவாது. இது இந்த அந்தணருக்கு தெரியவில்லை. பெண்களை உற்சாகப்படுத்துகிறேன் என்று அரண்மனை பெண்டீரோடு அரசியல் பேச இங்கே குழப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன. அரண்மனை பெண்டீரிடம் அரசியல் பேசியது போலவே இங்கும் பேய் பற்றி தெரியாது என்று பேசுகிறார். கேட்கவே பரிதாபமாக இருக்கிறது. என்ன செய்வது? இந்த இடம் நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது. இறுக்கமாகி கொண்டிருக்கிறது. ஒரு பரபரப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மெல்லிய வெப்பம் படர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு மறுபடியும் ஏதோ ஒரு ஏவல் வேலை நடைபெற போகிறது. அந்த ஏவல் வேலை யாரை நோக்கி என்று தெரியவில்லை. ஆனால் தன்னால் வர முடியும் என்று அகங்காரமாய் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்து விடுவாய் என்று இருமாப்பாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை எதுவும் செய்யவில்லை. ஆனால் செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு முன்பு இப்படி செய்வார்கள் என்று அரசாங்கத்தின் உச்சி கிளையில் உள்ள இவரை போன்றவர்களாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது. அப்படித்தான் நடக்க வேண்டும் என்றால் இந்த அந்தணருக்கு பேய் பற்றியும் கற்றுக் கொடுக்கலாம். கருவூர் தேவர் நிமிர்ந்து நாலா பக்கமும் பார்த்தார். அந்த இடத்தை மெல்ல சுற்றி வந்தார். பார்க்குளத்திற்கு அருகே வெப்பம் அதிகமாகியது. நீர்நிலைக்கு அருகே வரும்பொழுது இடம் குளுமையாகத்தானே மாற வேண்டும். ஏன் வெப்பம் ஏற்படுகிறது என்று நீர்நிலையின் மேற்பரப்பை உற்று பார்க்க கொப்புளங்கள் அதிகமாயின. சட்டென்று திரும்பி பிரம்மராயரை பார்த்தார். பிரம்மராயர் ஆலமர ஆசனத்தின் மீது அமர்ந்து கால் மீது கால் போட்டு வலக்கை சுண்டு விரலால் பல்லிடுக்கில் சிக்கிக் கொண்டிருக்கிற ஏதோ உணவுப் பொருளை எடுக்க முயற்சிப்பதை பார்த்து, அடடே, தவறல்லவா செய்து கொண்டிருக்கிறார் என்று கருவூர் தேவர் பதறினார்.